ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 42. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன்? இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர். மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. இவற்றையெல்லாம் நான் நினைக்கும்போது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களுக்கு முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். வாழ்வின் ஊற்றாகிய ஆண்டவரே, இதோ கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல் என் உள்ளம், என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது என்று பாடுகிற தாவீதுடைய சங்கீதத்தை எண்ணி பார்க்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பாருங்கள், கலைமான் அழகாய் நின்று மேய்ந்து கொண்டிருக்கிறது. இதே போலதான் நாமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து அவர் பாதத்தில் அமர்ந்து அவருடைய ஆசியை முழுமையாய் பெற்றுக்கொள்வோம். இதோ இந்த மான்களுக்கு இதோ உண்ணும் உணவு கிடைப்பது போல ஆண்டவரின் சமூகத்தில் வந்திருக்கும் உங்களுக்கு அனைத்திலும் ஆசி கிடைக்கும் என்று நீங்கள் அறிந்து உணர்ந்து மகிழுங்கள். உங்களோடு சேர்ந்து மகிழ்கின்றேன். திருப்பாடல் 42 வாசித்து நீங்களும் திருப்பாடல் 42 தனித்து வாசியுங்கள், மகிழ்ச்சி கொள்ளுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா.